நாங்கள் தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். அவை எங்கள் காதுகளால் கேட்டோம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாய் இருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உமது புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விலத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். நீரே எங்கள் சத்துருக்கனின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். நீர் எங்களை தள்ளிவிட்டு ஞான பண்ணுகிறீர். எங்கள் சேனைகளுடனே செல்லாதிருக்கிறீர். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்புக் கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். எங்கள் அயலாருக்கு எங்களை நிந்தையாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரியாசமும் சக்கந்தமாக வைக்கிறீர். நிந்தித்து தூசிக்கிறவர்களுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழிவாங்குகிறது நிமித்தமும் இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை. உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை. எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. தேவன் அதை ஆராய்ந்து விசாரித்திருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. ஆண்டவரே, விழித்துக் கொள்ளும். ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும். எங்களை என்றென்றைக்கும் தள்ளிவிடாதிரும். எங்கள் ஆத்துமா புழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது. எங்கள் வயிறு தரையோடு ஒட்டி இருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும். உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும்.